தற்போது சினிமாவில் தலை காட்டுவதை குறைத்துக் கொண்டுள்ளார். திடீரென அவரது வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதன் பின்னணி என்ன? சென்னையில் உள்ள நடிகை த்ரிஷா வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். மின்னஞ்சல் மூலம் நடிகை த்ரிஷாவின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் நடத்திய சோதனையில் வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டதா? அச்சுறுத்திய மர்ம நபர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. கரூரில் தாவேகா கூட்டத்தில் 41 பேர் பலியான துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் அரசியல் பிரமுகர்கள், அரசு அலுவலகங்கள் என பல்வேறு இடங்களுக்கு தொடர் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படுவது அதிகரித்துள்ளது. பலத்த பாதுகாப்புடன் சோதனை மேற்கொள்ளும் பட்சத்தில் வெடிகுண்டு மிரட்டலானது புரளி என்பது தெரிய வருகிறது. புரளி என தெரிந்தாலும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது என்பதால் போலீசார் வெடிகுண்டு நிபுணர்களுடன் சோதனை செய்து வருகின்றனர். அந்த வகையில் தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. சோதனையில் அது புரளி என்பதும் தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து நடிகை த்ரிஷா வீட்டிற்கு மிரட்டல் விடுக்கப்பட்டது. சென்னையில் உள்ள நடிகை த்ரிஷா வீட்டிற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. உடனே போலீசார் மோப்பநாய் உதவியுடன் சோதனை நடத்திய போது அதுவும் புரளி என்பது தெரியவந்தது. இந்நிலையில் சைதாப்பேட்டையில் உள்ள நடிகை சொர்ணமால்யாவின் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இது தொடர்பாக டிஜிபி அலுவலகத்திற்கு இன்று அதிகாலை ஒரு மின்னஞ்சல் வந்துள்ளது. அதில் நந்தனம் விரிவாக்கத்தில் உள்ள உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மாலினி கணேஷ் வீட்டில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாலினி நடிகை சொர்ணமால்யாவின் தாயார். இதையடுத்து சைதாப்பேட்டை போலீசார் நந்தனம் விரிவாக்க பகுதிக்கு சென்று விசாரித்த போது சொர்ணமால்யா குடும்பத்தினர் 3 ஆண்டுகளுக்கு முன்பே வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டு ஆழ்வார்பேட்டை செயின்ட் மேரி சாலையில் உள்ள மற்றொரு வீட்டில் குடியேறியது தெரியவந்தது. இதையடுத்து அதிகாலை நேரத்தில் மின்னஞ்சல் அனுப்பி விஷமச் செயலில் ஈடுபட்ட மர்ம நபரை போலீசார் தேடி வருகிறார்கள். ஏற்கனவே சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் இல்லம், கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகை, தலைமைச் செயலாளர் வீடு என பல இடங்களுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.